உறக்கத்திலே வருவது கனவல்ல, உன்னை என்னை உறங்கவிடாமல் செய்வதுதான் கனவு என்று இளைஞர்களின் மனதில் கனவு காணுங்கள். வெற்றி நிச்சயம் என்ற விதை விதைத்த கனவு நாயகன், ஏவுகணை நாயகன் டாக்டர் ஆவுல் பகீர் ஜிலுனாதீன் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சாய்சரன். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டுமெனில் கூறிய வார்த்தைக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஒருவனை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டிய அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் வானில் பறக்கலாம் என்று நிரூபித்து காட்டியவர். யாதும் ஊரே யாவரும் கேள்விர் என்ற ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையே அதிர வைத்த தங்கத்தமிழர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15 ஜெலுனாப்தீன் ஆசியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1963 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்த கலாம் அவர்கள் SLV திட்ட இயக்குநராக பணியாற்றினார். ரோகிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி அதன் பூமியை வெற்றிகரமாக சுற்றிவர செய்தார். கால் ஊனமுற்றோர், இளம்பிள்ளை வாதத்தினால் பாதிக்கப்படுவதற்கு மிக லேசான கார்பன் பொருட்களை செயற்கை கால்களை உருவாக்கினார். பிருத்வி, ஆகாஷ், நாக் மற்றும் அக்னி பல ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தினார். அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார். பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் பல விருதுகளை பெற்றார். உலகம் தொற்றும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை. ஐயாவின் பொன்மொழிகளை கூறி என் உரையை முடிக்கின்றேன். சக்சஸ் இஸ் a way.